சுய ஜாதகம் ஜனனகால ஜாதகத்தில் சனீஸ்வரருடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதை வச்சு இன்னும் பலன்கள் ரொம்ப டெப்த்தாக அதாவது மாறுபடும்னு துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் கும்பராசியிலேருந்து வக்ரமாறாரு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா சனி நல்ல இடத்துல இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய டைம் பீரியட் இது. இந்த 140 நாளில் கன்ஃபியூஷன் ஆகும். வேலை விஷயத்துலையுமே சரி, ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா அதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற யோசனை வரும். எந்த ஒரு டெசிஷனும் இந்த 140 நாளில் எடுக்கக்கூடாது. அமைதியாக செஞ்சிட்ருக்க வேலையை செய்யணும். திருமண வரன் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக இந்த பீரியட் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா தப்பான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சூழல் கூட வரலாம். முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறாரு. ஸோ இதனால் முயற்சிகள் தடைபடும். ரொம்ப நிறைய முயற்சிகள் போட்டு ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான். ஸோ ஏற்கனவே பாத சனி போயிட்டுருக்கு. 140 டேஸ் முடிஞ்சதும் பழைய மாதிரி ஆனால் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த 140 நாளில் நல்ல மாற்றங்கள் நிகழ்த்திட்டு தான் அவர் சனி பகவான் அடுத்து நேர் நோக்கி நகருவார். வணக்கம். வணக்கம் மோனிகா, சமீபத்தில் சனி பயிற்சி நடந்திருக்கு. வர 29ஆம் தேதி சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. சனி வக்ர பயிற்சினா என்ன? பொதுவாக முதல்ல சனி வக்ரம் அப்படின்னா 140 நாள் காலமானது நீடிக்கும் நமக்கு. ஸோ இந்த சனி வக்ரம் பார்த்தோன்னா இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது நாள் வரைக்கும் நேர் நோக்கி போயிட்டு இருந்தார். ஸோ நேராக போயிட்டு இருந்த சனி பகவான் பின்னாடி வர ஆரம்பிப்பார். பின்னோக்கி நகர ஆரம்பிப்பது தான் இந்த சனி வக்ரம் அப்படின்னு சொல்வது. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி பார்த்தோன்னா ஜூன் 29ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 15ஆம் தேதி முடியுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வக்ர பயிற்சி பலன்கள். துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் கும்பராசியிலேருந்து வக்ரமாறாரு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா சனி நல்ல இடத்துல இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய டைம் பீரியட் இது. இந்த 140 நாளில் எந்த ஒரு புது முயற்சியிலையும் ஈடுபடக்கூடாது. அதே போல் மனசு ரொம்ப குழப்பமடையும். கன்ஃபியூஷன் ஆகும். வேலை விஷயத்துலையுமே சரி, ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா அதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற யோசனை வரும். அடுத்து பார்த்தோன்னா தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிடலாம், அந்த மாதிரி சிந்தனைகள் ஏற்படும். ஸோ கன்ஃபியூஷன் நிறைந்த காலம் தான் இந்த 140 நாள். அதனால் எந்த ஒரு டெசிஷனும் இந்த 140 நாளில் எடுக்கக்கூடாது. அமைதியாக செஞ்சிட்ருக்க வேலையை செய்யணும். ஸோ இதுதான் அவங்களுக்கு. மாணவர்களாக இருந்தாங்கன்னா ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த படிப்பு படிக்கணும்னு, அதே படிப்பே படிக்கலாம். இப்போ நடுவில் இந்த 140 நாளில் கண்டிப்பாக மைண்ட் டைவர்ட் ஆகிடும். ஸோ அந்த படிப்புக்கு போகக்கூடாது. ஏன்னா அவங்கள தப்பான பாதையில் இழுத்துட்டு போயிடும். ஸோ வேலை விஷயத்துலையுமே சரி கண்டிப்பாக பிரச்சனை வரும். வேலையை விடுற சூழல் கூட வரும். ஸோ அவங்க அமைதியாக தான் போகணும். திருமண வரன் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பீரியட் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா தப்பான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சூழல் கூட வரலாம். ஸோ அதனால் வரன் பார்க்க வேண்டாம். இந்த 140 நாள் கழித்து பார்த்துக்கொள்ளலாம். எந்த மாதிரி ஆலய வழிபாடு செய்யலாம்? எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் இவங்க வீட்டில் இருந்தபடியே செய்யலாம்? ஸோ இவங்க பழனியில் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவங்களுக்கு குறையும். ஸோ அடுத்து வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கருப்பு எள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வெள்ளை சாப்பாடை போட்டு 5 உருண்டையாக பிடிச்சு காகத்துக்கு போடலாம். சனிக்கிழமை காலையில் ராகு காலத்தில் தான் அதுவுமே செய்யணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி தான் போயிட்டுருக்கு. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவோம். ஸோ அங்கே கும்பராசியிலேருந்து சனி பகவான் வக்ரம் பெறறதுனால என்ன நடக்கும்னா தாய்க்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்தணும். அதே போல் இடமாற்றம் இந்த டைமில் ஏற்படும். வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா அது அடுத்த வேறு வீட்டுக்கு மாறுறது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். சொத்து விஷயத்தில் பூர்வீகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். ஸோ அவங்க யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய டைம் பீரியடு. மற்றபடி திருமணத்திலலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 7ஆம் இடத்துல பார்த்தோன்னா இவங்களுக்கு குரு பகவான் இருக்கார் ரிஷபத்தில். ஸோ கோச்சாரத்தில் இருக்கனால இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. வரன் பார்க்குறதா இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட நிலைகள் எடுத்தோன்னா விரும்பிய படிப்பு கிடைக்கும்.
ஸோ மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கு. தொழில் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ எந்த ஒரு மாற்றங்களும் தொழிலில் ஏற்படுத்தக்கூடாது. செஞ்சுட்டு இருக்க தொழிலில் வந்து பணம் ஏதாவது வரக்கூடிய பணம் பெண்டிங் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வர டிலே ஆகும். ஆனால் கிடைச்சிரும். ஸோ பல போராட்டங்களை தாண்டி ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த வக்ர பயிற்சி காலத்தில் நடக்கும். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்? இவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஈசானிய லிங்க வழிபாடு தான் செய்யணும். பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு இந்த லிங்கத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். கூடவே வந்து போகிறப்போ வில்வ இலைகள் எடுத்துட்டு போகலாம். அங்கே அர்ச்சனைக்காக கொடுக்கலாம். அது இன்னும் சிறப்பான பலன் கொடுக்கும். வீட்டில இருந்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா முகம் பார்க்குற கண்ணாடி வந்து வயதானவர்களுக்கு தானம் கொடுக்கணும். அதுவே போதுமானது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி வந்து வக்ரம் பெறாரு. ஸோ இதனால் முயற்சிகள் தடைபடும். ரொம்ப நிறைய முயற்சிகள் போட்டு ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் நடக்கும். இவங்களுக்கு எடுத்ததும் ஒரு வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். பலமுறை ஓடினா தான் ஓட்டப்பந்தயத்திலே ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி வந்து நிலைகள் இவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் உண்டாகும். ஸோ எதுலேயுமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. படிப்பு விஷயத்துலையுமே சரி, இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேண்டாம். நான் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு நல்ல காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ வரன் திருமண வரன் இது வந்து தாராளமாக நிறுத்த வேண்டாம். பார்க்குறத தாராளமாக வரன் பார்க்கலாம். நல்ல வரன் அமையக்கூடிய டைம் பீரியட் தான் இது. மற்ற விஷயங்கள் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க, இல்லை புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, அல்லது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முயற்சிகள் தடைப்படுற நேரம் இது. ஸோ அதனால் வந்து பொறுமை வந்து அவசியம். இந்த டைமில் நிதானமும் பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தொழில் திருமணம் தாண்டி வேற எந்த இடத்துலலாம் இவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும், இல்லைன்னா நன்மைகள் இருக்கும்? குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் மெடிக்கல் விரயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் குழந்தை பாக்கியத்தில். ஸோ மற்றபடி கடன் சம்மந்தப்பட்ட நிலைகளில் சின்ன அவப்பெயர் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு, வட்டி சரியாக கட்டலைன்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி பெருசாக எதுவும் பாதிப்புகள் உண்டாகாது. இவங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம்? தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்ய வேண்டியது காமாட்சி அம்மன். ஸோ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்யணும். பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில இருந்தே செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட இனிப்பு வகையான ஏதாவது கருப்புழுந்தில் இனிப்பு சாதம் ஏதாவது பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நிச்சயம் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் தப்பிச்சிடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஸோ ஏற்கனவே வந்து மகர ராசிக்கு பாத சனி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாத சனி போகிறப்போ 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறான்னா என்ன நடக்கும்னா இவங்களுக்கு வந்து வரவேண்டிய பணம் வந்துடும். ஸோ நினச்சது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசிக்கு நல்லாவே இருக்குது. இந்த வக்ர பயிற்சி காலத்தில் வந்து வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவாங்க. சொத்து விஷயத்துலையுமே சரி, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டாகும். பூர்வீகத்தில் இருந்து இதனால் வராத பணம் அல்லது இதனால் வராத ஒரு நிலமாகட்டும் இவங்க பேரில் கரையுமாகும். ஸோ இந்த பீரியட் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான டைம் தான் இந்த மகர ராசிக்கு. ஸோ ஏற்கனவே பாத சனி போயிட்டுருக்கு. 140 டேஸ் முடிஞ்சதும் பழைய மாதிரி ஆனால் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த 140 நாளில் நல்ல மாற்றங்கள் நிகழ்த்திட்டு தான் அவர் வந்து சனி பகவான் அடுத்து நேர் நோக்கி நகருவார். இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? ஸோ மகர ராசிக்காரங்க பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய தலைவாசலில் வந்து காமநாதீஸ்வரர்னு ஈஸ்வரனுடைய கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வில்வ இலைகளை வாங்கிட்டு போய் அர்ச்சனைக்காக கொடுத்து வேண்டிட்டு வந்தாங்கனாவே இந்த சனி வக்ர பயிற்சியில் இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ வீட்டிலேருந்து பரிகாரம் செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். யாராவது ஒரு குழந்தைக்காவது வாங்கி தரலாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சாலும் போதுமானது. அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்களுக்கு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசிக்கு ஏற்கனவே ஜென்ம சனி தான் போயிட்டுருக்கு. இந்த ஜென்ம சனி பீரியடில் வக்ரம் ஆகிறனால இவங்க கண்டிப்பாக வந்து நிதானத்தோடு செயல்படக்கூடிய டைம் தான் இது. ஸோ அதிகமாக வந்து சிந்தனைகள் அதிகமாகும். நிறைய சிந்தனைகளோடும். ஸோ அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு மனசு ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும். நிலையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. அதுவும் இந்த 140 நாளில் எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் போகும். அதனால் வந்து கன்ஃபியூஷன் நிறைந்த டைமாக இருக்கனால எந்த ஒரு புதுசாக முயற்சிகளும் வேண்டாம். இருக்கிறதையே பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ தியானம் செய்யலாம். தியானம் மெடிடேஷன், இந்த மெடிடேஷன் செய்கிறது தான் அவங்களுக்கு மன அமைதியே கொடுக்கும்.
ஸோ இந்த கும்பராசிக்காரங்க வந்து அவங்களுடைய மேலதிகாரிகிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகளை மேற்கொள்வது டைம் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக வேலை செய்கிற இடத்துல வந்து அமைதி காக்கணும். தொழில் செய்கிற இடமா இருந்தால் வந்து லேபர்ஸை வந்து கண்காணிக்கணும். ஏன்னா நிறையா திருட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல பணமாகவும் சரி அல்லது பொருளாகவும் சரி திருட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. முக்கிய முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கலாமா? ஏன்னா ஆசிலேஷன்லாம் இருக்கும், மனசு தப்பாக தான் போகும்னு சொல்கிறீங்க. ஸோ முக்கிய முடிவுகள் எடுக்கலான்னா இவங்க வந்து முடிவு எடுக்க வேண்டாம். இவங்க தாய்கிட்ட அந்த முடிவை வந்து ஒப்படைக்கலாம். இவங்க தாய் மூலிமா அந்த முடிவை எடுத்து இவங்க வந்து அதை நடத்தி காமிக்கலாம். ஸோ இவங்க தனிச்சையாக ஒப்பீனியன் கொடுத்து இவங்க முடிவு எடுத்தாங்கன்னா தப்பாக தான் போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அமைதி காக்க வேண்டிய நேரம் தான் இந்த 140 நாள். இவங்க என்ன மாதிரி ஆலய வழிபாடுலாம் செய்யலாம்? இல்லை பரிகாரங்கள் என்னென்ன? பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை தான் சனிக்கிழமையில போய் தரிசனம் செய்யணும். ஸோ அங்கே போகும்போது இவங்க வந்து ஒரு கருப்பு துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க குளத்துல முங்கி எந்திரிச்சு அந்த கருப்பு துண்டை அந்த குளத்தோட விட்டுட்டு எந்திரிச்சு வரணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சாங்கனாவே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மனக்குழப்பம் ஆகட்டும், ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ், தடைகள், இது எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும். ஸோ வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு வெத்தலைப்பாக்கில் மாங்கல்யம் வச்சு கொடுத்துட்டு வரணும். ஸோ மஞ்சள் கொம்பு மாங்கல்யத்தோடு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பெரிய ஒரு நஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அடுத்தபடியாக மீனராசிக்காரர்களுக்கு வக்கர பயிற்சி பலன் எப்படி இருக்குது? இந்த மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விரய சனி தான் போயிட்டுருக்கு. இந்த விரய சனியில் சனி பகவான் வக்கரம் பெறாருன்னா தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சி எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு டிவைட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம்லாம் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் இது. ஸோ ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஃபாரினில் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கிடச்சிரும். ஸோ இதே வந்து மீனராசி ட்ராவல் ஏஜென்சி போட்டு நடத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் ஓடிட்டே இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இயங்கும். இந்த 140 நாள் இன்னும் வருமானம் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்தோன்னா திருமண பாக்கியம். இந்த திருமண பாக்கியத்தில் வந்து நல்ல வரன் அமையக்கூடிய நேரம் தான் இது. திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த 140 நாளில் பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. இவங்க வழிபட வேண்டிய கோயில் பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை தான் வந்து வழிபாடு செய்யணும். ஸோ இவங்க வந்து போகிறப்போ பச்சை நிற பட்டு புடவை எடுத்துகிட்டு போய் மாங்கல்யம் வச்சு கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் பெரிய லெவலில் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். வீட்டிலையே செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா மீன்களுக்கு வந்து பொறி போடலாம். ஸோ அதுவே வந்து இவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த 140 நாளில். 12 ராசிக்கும் நீங்கள் வந்து சனி வக்கர பயிற்சி பலன்கள் சொல்லும் போது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளும் தராரு, ஒரு சில ராசிகளுக்கு தீமைகளும் இருக்குது. இது எல்லாமே அவங்களோட ஜாதகப்படி பலன்களை கணிக்கிறீங்களா, இல்லைன்னா இது ஒரு பொது பலனா? ஸோ இது வந்து கோச்சாரம் பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து கணிக்கிறது. ஸோ ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு. சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கார். ஸோ கோச்சாரத்தை வச்சு தான் பொது பலன் அப்படிங்கிறது, இந்தந்த ராசிக்கு இந்தந்த பலன் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ சுய ஜாதகம் ஜனனகால ஜாதகத்தில் சனீஸ்வரருடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதை வச்சு இன்னும் பலன்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக, அதாவது மாறுபடும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நிறைய மாறுபடாது, கொஞ்சம் மாறுபடும். ஆனால் சனி பகவானோட பாவகம் எந்த பாவத்தில் இருக்காரோ அதை பொறுத்து. இந்த சனி வக்கர பயிற்சி 140 நாள் தொடரும்னு சொல்லியிருக்கீங்க. எந்த 3 ராசிகள் பெஸ்ட்டான 3 ராசிகள் நல்லபடியாக இருக்குது? ஸோ முதல் ராசி பார்த்தோன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு யோக சனி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஜூன் 29 நல்லா 140 நாளைக்கு அருமையாக இருக்க போகுது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகம். கடகத்துக்கு அஷ்டம சனி இருந்தாலும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஸோ கடகராசி 2வதாக அருமையாக இருக்குது. அடுத்த ராசி எதுன்னு பார்த்தோன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு கடன்காரங்களாக இருந்தவங்க கடனை அடைக்கக்கூடிய டைம் பீரியட் இது. ஸோ நல்ல பணவரவும் வந்து திருப்திகரமாக இருக்கும். ஸோ இது 3 ராசிங்களுக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வக்ர பயிற்சியில். சனி வக்ர பயிற்சி பலன்களை எங்கள் இறைத்தேடி நேயர்களுக்காக ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.